எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதுவே நமோ நமः. மகாபிரிவாச்சரணம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க சார். மியூட் போடுங்க சார். குருமூர்த்தி பத்ததி 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. ஜிஎம்பி 360 பிரசன்னம். மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. சாய்ஜி வழங்கும் இலவச பிரசன்ன வகுப்பு ஜிஎம்பி 360. ஜாதகம், வாஸ்து, ஷேர் மார்க்கெட் ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா எப்போதுமே நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 6:25க்கு ஒரு பிரச்சனை போட்டேன். மேடம் கொஞ்சம் மியூட் போடுங்க ப்ளீஸ். இன்று நமது ஜூம் வகுப்பிற்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போட்டப்ப குறைந்தபட்சம் 36, அதிகபட்சம் 67 காமிச்சது. 36க்கு மேல வந்துட்டாங்க. இப்ப 43 பேர் இருக்காங்க. இது குருவோட அனுகிரகம், குருநாதர் குருமூர்த்தியோட அனுகிரகம், மகாபிரியோட அனுகிரகம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. அடுத்து எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா நான் கூப்பிடுவேன். நான் கூப்பிடுற ஆள் மாத்திரம் வாங்க. நடுவில் எல்லாரும் வராதிங்க. நான் கூப்பிடும்போது நீங்க வரலன்னா நான் நெக்ஸ்ட் உங்களை கூப்பிடுவேன். கவலைப்படாதீங்க. சம்டைம்ஸ் நீங்க நான் கூப்பிடும்போது பிஸியா இருந்தா நான் திருப்பி உங்களை கூப்பிடுவேன். கவலை வேண்டாம். கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கணும். எனக்கு எப்போது திருமணம் ஆகும்? எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? எனக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும்? எனது 2வது திருமணம் சௌக்கியமா இருக்குமா? என் அம்மா வழி சொத்து எனக்கு வந்து சேருமா? என்னுடைய தந்தை எனக்கு நிலம் கொடுப்பாரா அல்லது வீடாக கட்டி கொடுப்பாரா? எனது 3வது மகனுக்கு எப்பொழுது ஆண் குழந்தை பிறக்கும்? எனது 3வது மகனுக்கு. இந்த மாதிரி கேள்வி வந்து தெளிவா வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். பொத்தாம் பொதுவா கேட்கக்கூடாது. எனது நண்பரின் மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? எனது தங்கையின் கணவர் எப்போது அயல் நாடு செல்வார்? இது மாதிரி எனக்கு, நான், என்னுடைய அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லணும். ரொம்ப பலமா சொல்லணும். எம்பசைஸ் பண்ணி சொல்லணும். அப்போதான் இந்த பிரசனம் வந்து வேலை செய்யும். இப்போ இந்த பிரசனத்தை வந்து நம்ம எங்க ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6:25க்கு ஒரு பிரசனம் போட்டுட்டு 36 பேர் கேரண்டியா வருவாங்க, அதிகபட்சம் 67 பேர் வருவாங்கன்னு நம்ம சொல்றோம். இது மற்ற முறைகள்ல எல்லாரும் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொல்றாங்களா எனக்கு தெரியல. பட் நான் எப்போதுமே இப்படிதான் பண்ணுவேன். ஃபெயிலியர் ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நமக்கு எப்போதுமே கடவுள் 80-20 70-30 தான் கொடுப்பான். நம்ம எல்லா நேரமும் ஜெயிச்சிட முடியாது. இப்போ இதுவரையும் 43 பேர் இருக்காங்க. 36 பேர் வந்த பிறகுதான் இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். எனவே நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். ஒவ்வொருத்தரா நான் கூப்பிடுறேன். கரெக்டா கேள்வி கேளுங்க. கேள்வி தெளிவா இருக்கட்டும். நான் வந்து உங்கள்கிட்ட நம்பர் கேட்பேன். 12க்குள்ள நம்பர் கேட்பேன், 360க்குள்ள கேட்பேன், இல்லை 108க்குள்ள கேட்பேன். எப்படி வேணா கேட்பேன் நம்பர். அந்த நம்பரை கரெக்டா சொல்லுங்க. அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி
நான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன். அந்த கேள்விக்கு என்ன விடை சொல்லணுமோ அதை நான் கரெக்டா சொல்லுவேன். எனவே மகாபரிவர் அனுகிரகத்துல இந்த கிளாஸ் நல்லபடியா போகட்டும். நான் ஒருத்தரா கூப்பிடுறேன். ஒருத்தரா என்கிட்ட கேள்வி கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து பூவரசன். பூவரசன் வாங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா? கேக்குது ஐயா. ரைட், நல்லது. பூவரசன் வாங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். என்னுடைய நண்பர் சிலருக்கு அரசு வேலை வாங்கி தரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அது அவருக்கு கைகூடுமா? ஓகே, 108 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 102 ஐயா. 102? ஆமா ஐயா. ஏதாவது பணம் வாங்கி பண்றாரா சார்? ஆமா ஐயா. லஞ்சம் கொடுத்தா வாங்க முடியாது, எதுவும் நேர்மையா வாங்க முடியாது. கரெக்டா? ஆமா ஐயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சார். சரிங்க ஐயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர் ஏமாற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க ஐயா. ஏன்னா அவருக்கு யார் நம்பிக்கை கொடுக்குறாங்களோ சரிங்க ஐயா. அவங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம், நீ எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல பணத்தை வசூல் பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. ஆ, அதுக்கப்புறம் அவங்க காணா போயிடுவாங்க. அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா. இதுவரையிலும் ஒரு 19 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருப்பாரா? இப்ப ஈடுபட்டிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல இருக்காரு. இந்த இல்ல, ட்ரேடிங் இதுக்கு அந்த முன்னாடி மாதிரி ஏதாவது பண்ணி loss ல 10ல இருக்காரு. இருந்து 19 லட்சம் ப்ராப்ளத்துல இருக்காரான்னு கேட்கிறேன். அதுக்கு மேலயும் இருக்கும் ஐயா. ப்ராப்ளத்துல தான் இருக்கிறாரு. ஆமா, அதனால 40 சர்வ லட்சம் ஜாக்கிரதையா ப்ராப்ளம்ல இருக்கணும். தான் இருக்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா ஆ, இருக்கணும். இது வந்து சரிங்க ஐயா. அவர் ம். ஏமாற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நான் பிராக்டிக்கலா வரேன். சரிங்க ஐயா. இன்னும் 4-5 மாசத்துல எலெக்ஷன் நடக்க போறது இல்லையா? ஆமா ஐயா. இப்ப போய் மாட்டலாமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஜோசியமே பார்க்க வேணாம்ல. ஆ. ஆனா அதனால அவங்க நண்பர்கிட்ட பேசுற நபர்கள் வந்து சர்வ நிச்சயமா சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் சார், சரி பிரசங்க நான் கேட்போம். இப்ப ஜோசியத்தை தூக்கி ஓரமா வச்சிருங்க. சரிங்க ஐயா. 4-5 மாசத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. சரிங்க ஐயா. இப்ப போய் பணம் கொடுத்தா என்ன ஆகும்? நீங்க போய் ஏப்ரல் மாசம் எலெக்ஷன்னா பிப்ரவரி மாசமோ மார்ச் மாசம் கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சரிங்க ஐயா. அதனால இந்த முயற்சி மிக பெரும் ஆபத்துல விளையும். கொஞ்சம் சரிங்க ஐயா. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் பண விஷயத்துல. ஓகேவா? சரிங்க ஐயா. ஓகே, நன்றி ஐயா. நல்லது. ஓகே, அடுத்தது சான். சிஹெச்ஏஎன் சான். சிஹெச்ஏஎன் சான். வணக்கங்க சார், லோகநாயகி பேசுறேங்க. சான் யாரு? என் பையன் சார், அவனோட இதுலேருந்து பேசுறேங்க சார். ஜாக்கி சான்னு நினைச்சேன். என்னடா அவன்லாம் வந்துட்டானா அப்படின்ட்டு. இல்லைங்க சார், சந்திரசேகரங்க சார். நமஸ்காரம் மேடம், சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. என்னுடைய வீட்டில் குடியிருக்கும் நபர்கள் 2 நபர்கள் எப்பொழுது வீடு காலி பண்ணுவார்கள்? 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்குறேங்க சார் நான். சரி சரி அவங்க 2 பேரையும் காலி பண்ண சொல்லி இருக்கிறேங்க. சரி, எப்பொழுது காலி பண்ணுவார்கள்? ரைட், ஓகே. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 118ங்க சார். 118. அவங்க எங்க, நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, காலி பண்ற மாதிரி தெரியல போல இருக்கு. ஆமாங்க சார், 1 வருஷத்துக்கு 1.5 2 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கிறேங்க சார். இன்னும் காலி பண்ணாமயே லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். நீங்க என்ன பண்ணணும்னா வீடை இடிச்சு கட்ட போறேன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார், அப்படித்தான் சொல்லி வீடு இருக்குதுங்க சார். சொல்லிட்டு பண்ணுங்க. சரிங்க சார். அவங்க காலி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 4 மாசம் ஆகும் மேடம். சரிங்க சார். சரிங்க 90 டேஸாவது ஆயிடும். ஆனா நீங்க கொஞ்சம் சத்தம் போட்டு தகராறு பண்ணி தான் அவங்கள அனுப்பணும். அவங்களா போக மாட்டாங்க. சரிங்க சார். சரிங்க நீங்க வரும்போது ஓகே அடுத்த மாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க போக சரிங்க சார். மாட்டாங்க. அவங்க ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க இடைஞ்சல் இல்லாம. சரிங்க சார்.
அதனால அவங்க அந்த அந்த சுகத்தை வந்து அவங்களால விட முடியல. சரிங்க சார். எத்தனை 2 வீடா? ஆமாங்க சார். அந்த யாருக்காவது அம்மா இல்லாம இருக்காங்களா? அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியலைங்க சார். ஆமாங்க சார். சரி கீழ் விட்டுரு. வீட்டுல கீழ் வீட்டுல ம். குடியிருக்கவருடைய அம்மாவுக்கு அம்மா இல்லைங்க சார். ரைட். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 90 டேஸ், மினிமம் 90 டேஸ், மேக்ஸிமம் 120 டேஸ் சரிங்க சார். காலி பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் கொடுத்து தான் ஆகணும். சரிங்க சார். சரிங்க சார். நல்லது, சரிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க. நல்லது. சான்க்கு அடுத்தது கிரிஷ், KRISH, கிரிஷ். ஐயா கிரிஷ் வாங்க. வணக்கம்யா. வணக்கம். ஐயா வணக்கம்யா. வணக்கம் சொல்லுங்க. ஐயா என் கணவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமாங்கய்யா? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99ங்கய்யா. அவருக்கு என்ன வயசாகுது? எத்தனை வயசு வரையும் வேலை கிடைக்கும்? அவருக்கு இப்போ இது 30 வயசு ஆகுதுங்கய்யா. ம். எக்ஸாம்லாம் எழுதி 30 போறாரா இல்ல பணம் கொடுத்து இல்ல பணம் தாங்கய்யா கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டீங்க? கொடுத்துருக்கோங்கய்யா. அது ஒரு 7ல இருந்து 11 கொடுத்து லட்சம் இருக்குமா? என்னது இல்லைங்கய்யா 5 வருஷம் ஆகுதுங்கய்யா. 7ல இருந்து 11 லட்சம் இருக்குமான்னு கேக்குறேன். 7ல இருந்து 11 லட்சம். இல்லைங்கய்யா இல்ல கம்மியா தாங்கய்யா கொடுத்துருக்கோம். ஆனா அவ்வளவு கேட்டாங்க. ஆனா நாங்க கம்மியா தாங்கய்யா இப்ப கொடுத்துருக்கோம். அதாவது நீங்க கொடுத்து இன்னும் அதுக்கு உண்டான இது வரல. கொடுத்து 5 வருஷம் ஆச்சுன்றீங்க அப்படித்தானே? ஆமாங்கய்யா. நீங்க கஷ்டம் மேடம், ஏமாத்திடுவாங்க, ஜாக்கிரதை. ஃபர்தரா பணம் சரி கேட்டா கொடுக்காதீங்க. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. ரிமோட், அந்த பணம் கொடுத்து வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப உள்ள சரிங்கய்யா. இந்த நீங்க சொன்ன நம்பருக்கு. சரிங்கய்யா. அதனால ஜாக்கிரதையா அந்த பணத்தை திருப்பி வாங்க பாருங்க. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. நல்லது. உஷாராணி. 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 ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் ஈரோட்ல இருந்துங்க. என்னோட கேள்வி வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்க என்னுடைய நான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேங்க. ம். அது ரொம்ப பிடிச்ச எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமா இருக்கு. நிறைய இல்ல, இந்த மக்களுக்கு கதையெல்லாம் நான் அதை வேணாம். கொண்டு கேள்வி என்னன்னு போகணும்னு கேளுங்க. நினைக்கிறேன். இந்த கதைகள்லாம் ஆஹ் வேண்டாம். நீங்க வந்து ஆனா கேள்வியை வந்து ஸ்ட்ரைட்டா வாங்க. அந்த அளவுக்கு கேள்வியை எனக்கு ஸ்ட்ரைட்டா கேளு. அதுதாங்க. அதான் இன்னும் வந்து அந்த அளவுக்கு போகலைங்கய்யா. எப்போ நல்லா வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு என்னோட நான் பண்ற மருத்துவம் எனக்கு 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 66ங்க. மெதுவா தாங்க போகும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய சக்சஸ் அதுல நீங்க உருவாக்க முடியாது. நார்மலா போகும். ம். உங்களுக்கு பிடிச்சி பண்றீங்க, அது வேற விஷயம். பட் ஆனா அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். ரொம்ப பயங்கரமா போறதெல்லாம் இருக்காது. நார்மலா போகும். நீங்க இப்ப இருக்கிற சரி. இடத்துலயும் வேற இடம் மாத்தி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாத்தி வச்சிருக்கேங்க. இன்னொரு இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே இடத்துல நீங்க இல்லாம. பிரசன்டா இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது ஓ இடம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். முதல் இடம் வந்து அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காது. ஓ ஓகேவா? சரிங்க. ரைட். நல்லது. கேஜி ஞானமா? ஞானமா? ஞானம் ஞானசேகரன். ஞானம் ஞானசேகரன். ஞானம் ஞானசேகரன். சிவசங்கரி. சிவசங்கரி வாங்க. சிவசங்கரி. சிவசங்கரி வாங்க.
செந்தில்குமார் எம். செந்தில்குமார் எம். வணக்கம் சார். நான் மதுரையிலேருந்து வணக்கம். செந்தில்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என் பேரால் உள்ள ஒரு பிளாட்டை நான் விற்கிறதுக்கான முயற்சியில் இப்போ ஒரு மாசமா ஈடுபட்டு இருக்கேன். அந்த பிளாட் வெரி குட். எவ்வளவு நாள்ல விற்கும்? 6க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 3 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5 சார். அது பக்கத்துல ஏதாவது மசூதி இல்ல ஏதாவது சர்ச் அந்த மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கா சார்? அதுக்குள்ள அது மாதிரி இல்ல அது சார். பக்கத்துல இல்ல பக்கத்துலயே அந்த மாதிரி இல்ல. ம். அது மாதிரி இல்லைங்க. ஏதாவது இந்த பேர் என்ன, தகன மேடை இருக்கா? அதுவும் இல்லைங்களே. அதுவும் இல்ல. சரி, நீங்க வந்து ஒரு முஸ்லீமை காண்டாக்ட் பண்ணா, முஸ்லீம் யாராவது நண்பர்கள் இருந்தா அவருக்கு மூலமா செஞ்சீங்கன்னா டக்குன்னு வித்துரும். சரிங்க சரிங்க. முஸ்லீம் நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? இல்ல நண்பர்கள் நம்மளுக்கு இல்லைங்க. இந்த நம்ம மீடியேட்டர் அவங்ககிட்ட தான் சொல்றோம் விற்கிறதுக்கான முயற்சி. அதுல வேணா அந்த மாதிரி நபர்களை வேணா பாக்குறேன் சார். இந்த 90 டேஸ்க்குள்ள அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல பலமா இருக்கு சார். சரிங்க சரிங்க. நல்ல மாதிரி. நீங்க ஒரு வார்த்தை கும்பகோணம் பிரத்யங்காரா தேவி இல்ல, ஆமாங்க. அங்க போயிட்டு வாங்க. கும்பகோணத்துலன்னா அதுக்கு பக்கத்துல இந்த ஐயாவாடி. ஐயாவாடி அங்க. அங்க போயிட்டு சரிங்க வாங்க. அங்க சரிங்க போய் என்ன பண்ணுமோ பண்ணிட்டு வாங்க. இது சீக்கிரம் வித்துரும். ஓகேவா? சரிங்க சரிங்க சார். நல்லது. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. தேங்க்யூ. சார் சிவசங்கரி சார். கூப்பிட்டப்ப வரல நீங்க. சார் மியூட் வச்சா வரவே இல்லை சார். வணக்கம் சார். சொல்லுங்க. சார் எனக்கு எப்ப சார் அரசு வேலை கிடைக்கும் சொல்லுங்க சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5 சார். மேக்ஸிமம் இந்த 1.5 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கிடைச்சிருங்க. 1.5 இயர்ஸ்க்குள்ளவா சார்? ஆமா, மேக்ஸிமம் கிடைச்சிரும். சார் பரிகாரம் அது மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க சார்? இல்ல, அது உங்க ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும். அப்படிங்களா? ஒரு கேள்விக்கு ஒரு பதில். ஓகேவா? சரிங்க சார். சார் ட்ரை பண்ணிட்டே இருக்கட்டுமா சார் அப்ப? தைரியமா ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். நன்றி சார். சார் உங்களை விரைவில் பார்க்குறேன் சார். நல்லது. ஓகே சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். மாதேஸ்வரி. மாதேஸ்வரி. மாதேஸ்வரனா வரியா? மாதேஸ்வரன், சாரி. சார் மாதேஸ்வரன் சார். சார் வணக்கம் வணக்கம் சார். நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னுடைய வேலை சார், நான் வேலை செய்கிறேன் சார். என்னுடைய வேலைகள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார். ஆனால் தடங்கள் நிறைய இருக்கிறது. அது எப்போது விளங்கும்? தடங்கள் விலகி நான் என் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியும். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ பிரசண்டா ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படிதானே? ஆமாங்க ஐயா. இப்போ கேள்வி தெளிவா கேளுங்க. அந்த வேலையில ப்ரமோஷன் வேணுமா இல்ல வேற வேலைக்கு போகணுமா? புரியல எனக்கு. என் வேலையில் தடங்கள் நிறைய இருக்குங்க சார். நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். தடங்கள் நிறைய வருது. அந்த தடங்கள் விலகிறதுக்கு ஏதாவது தெய்வங்களை நான் வழிபடணுமா அப்படிங்கிறத. இல்ல சார், நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. அங்க என்ன தடங்கள் வருது? நிறைய டீலர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் சார். மேல இருக்கிற அதிகாரி சப்போர்ட் இல்லாதனால அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியலைங்க ஐயா. நான் வேலை செய்யும் இடத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஓகே. நீங்க ஏஜென்சியா? இல்லைங்க சார், கம்பெனியில வேலை செய்யறேங்க சார். சிமெண்ட் கம்பெனியில வேலை செய்கிறேன். நீங்க அந்த ஏஜென்சி எல்லாம் புக் பண்றீங்க, அது சரியா ஆமாங்க. வரல. உங்களுக்கு மேல உள்ளவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவ்வளவுதாங்க ஐயா. ஏஜென்சி நிறைய அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேங்க ஐயா. பட் மேல இருந்து தெளிவான சப்போர்ட் இல்லாதனால என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியலைங்க ஐயா. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 64
60ங்க ஐயா. உங்களுக்கு தடங்கல் பண்றவன் இந்துவா? ஆமாங்க ஐயா. அவனுக்கு முருகன் இல்ல சிவன் பேர் சம்பந்தப்பட்டது இருக்குமா? இருக்குங்க ஐயா. ஐயப்ப வாசன். ஐயப்ப வாசன். ஆமாங்க ஐயா. நீங்க சரியா பண்ணா கூட அவன் தான் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கான் உங்களுக்கு. கரெக்டா? கண்டிப்பா. ஆமாங்க ஐயா. அவனுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கு? பெரிய அளவுக்கு சிறப்பா இல்லைங்க ஐயா. குழந்தைகள்லாம் இருக்காங்க ஐயா. ஃபேமிலி ரீதியான ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்ல இருக்கிற மாதிரி அவன் இருக்குதுங்க சார். சைக்கோ சார். அவன் ஒரு சைக்கோ. சரிங்க ஐயா. அவன் நீங்க சரியா பண்ணாலும் அவன் உங்க வளர்ச்சியை பார்த்தோ இல்ல உங்களோட ஸ்பீடை பார்த்து அவனுக்கு பொறாமையா இருக்கு. அதான் உண்மை. ஆக்சுவலா உங்களுடைய எஃபர்ட்லாம் நல்லா இருக்கு. ரைட்டுங்க ஐயா. நமக்கு மேல ஒரு கை ஷேடை உட்காந்துருக்கு. அது வந்து சரியா நம்மளை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. கரெக்டா? கரெக்டுங்க ஐயா. ரைட். நீங்க என்ன பண்ணுங்க, வியாழக்கிழமை பைரவருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. சரிங்க ஐயா. 9 வாரம் சரிங்க. சனிக்கிழமை சரிங்க ஐயா. எள்ளு சாதம் விநியோகம் பண்ணுங்க சிவன் கோயில்ல அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா. பக்கத்துல சிவன் கோயில் தான். ஐயர்கிட்ட போயிட்டு ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க பேர்ல அவர் வந்து ஒரு 1 கிலோ எள்ளு சாதம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் கொடுப்பாரு. ஓகேங்க ஐயா. இதை பண்ணிட்டு வாங்க. சரிங்க. உங்களுக்கு அடுத்தது இந்த தடங்கள்லாம் சரியாயிடும். ஓகேவா? ரைட்டுங்க ஐயா. நல்லது சார். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நல்லது. அடுத்தது ஜே இளங்கோவன். ஜே இளங்கோவன். ஐயா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. என்னுடைய மனைவி புதிதாக தொழில் தொடங்கலாமா? 108 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 101 ஐயா. 101. ஆமாங்க ஐயா. உங்க பின்னாடி சத்தம் இருந்தா கதவை மூடுங்க. உங்கள் மனைவி புதிதாக தொழில் தொடங்கலாமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமாங்க ஐயா. ஏப்ரலுக்கு மேல இப்ப வேண்டாம். சரிங்க ஐயா. ஏப்ரலுக்கு மேல பண்ணா நல்லது. இப்ப பண்ணினா அது அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஓகே, சரிங்க ஐயா. பண்ணலாம். ஆனா ஏப்ரலுக்கு மேல தான் பண்ணணும். சரிங்க ஐயா. நல்லது. நல்லது. நன்றிங்க ஐயா. நல்லது. சிவகுமார் டி. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு தொழில் தேஞ்சிக்கிட்டே போகுது. தொழில் மாத்திரம் இடம் மாத்திரம். கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க சார். சரியா கேட்கல எனக்கு. எனக்கு தொழில் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. வியாபாரம். நான் தொழிலை மாத்தணுமா இல்லை இடத்த மாத்தணும்? 12 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். எத்தனையா? 12 ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. 9 ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. தொழிலை மாத்தணுமா இடம் மாத்தணுமா இல்லையா? ஆமாங்க. தொழிலை மாத்துறதுன்னா இப்ப என்ன தொழில் பண்றீங்க? வாடகை பத்திர கடை வச்சிருக்கேன். வேற என்ன தொழில் பண்ணலாம்னு ஐடியா இருக்குங்க? வண்டிகளுக்கு மாதிரி கடை, ஜெராக்ஸ் கடை. கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க சார். உங்க ப்ளூடூத் இருந்தா எடுத்துருங்க. எனக்கு சரியா கேட்கல. வண்டிக்கு பஞ்சர் இல்லைன்னா ஜெராக்ஸ் கடை அந்த மாதிரி. வண்டிக்கு பஞ்சர் ஓட்டுறது ஜெராக்ஸ் கடையா? ஜெராக்ஸ் இல்லைன்னா பஞ்சர் காத்தடிக்கிறது. இப்ப வந்து பாத்திரம் வாடகைக்கு விட்டுறீங்க, அப்படிதானே? ஆமாங்க. ஏதாவது தொழில் போற ஐடியா இருக்கா? ஏதாவது வேலைக்கு போற ஐடியா இருக்கா? வேலைக்கு போற ஐடியா இல்லைங்க. தொழில் ரொம்ப அப்படி இப்படிதான் சார் இருக்கும். நீங்க வேலைக்கு போறது நல்லது சார். ஏதாவது ஒரு பெரிய இடத்துல ஒரு பணம் உத்தியோகத்துக்கு போறது நல்லது சார்.
அப்படிப்பட்ட வேலை கிடைக்குமா? ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். சரி, நல்லதுங்க. ஓகே. ஜெயராஜன் பாபு. ஐயா ஜெயராஜன் பாபு. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா என் பேர் ஜெயராஜன், ஆம்பூர்ல பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சார். ஐயா எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? படிச்சிருக்கேன் எக்ஸாம் கிடைக்குமா? சக்சஸ் ஆகுமா? என்ன வயசு சார் உங்களுக்கு? எனக்கு 36 ஐயா. எத்தனை வயசு வரலையும் கிடைக்கும்? ஐயா இப்போ டெம்பரரியா இருக்கேன் ஐயா அந்த காலேஜ்ல. சார் உங்களுக்கு எத்தனை வயசு வரலையும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தகுதி இருக்குன்னு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 58 வயசு வரை இருக்கு ஐயா. பாடி 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7 ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3 ஐயா. இப்ப இதுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்லாம் போகணுமா? ரெக்கமெண்டேஷன் இருக்கு ஐயா, நம்ம முயற்சியும் இருக்கு ஐயா. நான் ரெக்கமெண்டேஷன் எதுவும் ட்ரை பண்றேன். ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதே முயற்சி பண்ணி தானே போகணும். எல்லாமே முயற்சி தான். ஆமா ஐயா. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, பணம் கொடுத்து போகணுமா இல்ல வேற யாராவது இல்ல பெரிய ஐயா, ஆட்களை இல்ல ஐயா. பிடிக்கும்? அது மாதிரி இல்ல பணம் கொடுத்து போற மாதிரி அந்த எண்ணம் இல்லை ஐயா. இல்ல அது மாதிரி உங்களுக்கு ஐடியா இல்லையா? எனக்கு தெரியல. அந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க ஐயா இல்ல, ஆனா எனக்கு ஒரு அந்த மாதிரி இல்லை. நீங்க வந்து நான் என்னுடைய தகுதியில வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, அப்படியா? ஆமா ஆமா ஐயா, ஆமா ஐயா. அதுக்கு உண்டான எக்ஸாம் எழுதுறீங்களா இல்ல இந்த மாதிரி டெம்பரரியா ஒர்க் பண்ணி போறீங்களா? எக்ஸாம் இப்ப டெம்பரரி ஒர்க் பண்றேன். இப்ப அதுல ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம் எழுதணும். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். என்ன சார் பின்னாடி ஒரே சத்தமா இருக்கு சார், ப்ளீஸ். ஓகே சார். ப்ளூடூத் இருந்தா தூக்கி கடாசுங்க, சரிங்க சரி. நார்மலா பேசுங்க, இல்ல கதவை சாத்துங்க. உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். நெக்ஸ்ட் இயர் தான் ஆகும். குறைந்தபட்சம் 1.5-2 வருஷம் ஆயிடும். மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளூடூத் இருந்தா எடுத்துருங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினா ஓகே. வெளியில ஏதாவது வண்டியில போகும்போது, பஸ்ல போகும்போது, போற போக்குல என்னத்தையா கேள்வி கேட்கணும்னா எனக்கு ஒண்ணுமே கேட்காது. பின்னாடி உள்ள பஸ் சத்தம் தான் கேட்கும். சக்தி பாரதி மியூட் போடுங்க. இனிமே சவுண்டு கேட்டா நான் அந்த குரூப்ல இருந்து எடுத்துருவேன். படிச்சு படிச்சு சொல்றேன். நீங்க பேசும்போது எனக்கு இங்க பதில் சொல்ல முடியல. அவங்க பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்க. ஜெயராஜன் பாபு. ஜெயராஜன் பாபு ஐயா சொல்லுங்க சார். ஐயா கேட்டேன் என் கேள்வி. அரசு வேலை கிடைக்கும். ரைட், ஓகே. அடுத்து தாமரை கண்ணன். சார் வணக்கம். தாமரைக்கண்ணன் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க சார். விட மாட்டீங்க போல இருக்க. ஆமாங்க சார். சொல்லுங்க சாமி, என்ன கேள்வி? எனக்கு பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும் தெய்வம் எது சார்? உங்களுக்கு பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும் தெய்வம் எது? 360 ஒரு நம்பர் சொல்லுங்க. 180 சார். உங்களுடைய நட்சத்திரம் என்ன? பரணி. உக்ர காளி துர்கை. ஓகே சார். அது எங்க சார் இருக்கு? உக்ரகாளிங்கிறது மெயினா எங்க சார் இருக்கு? இல்ல சார், உக்ரமான தெய்வங்கள், பெண் தெய்வங்கள். ஓகே 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 சார். இப்ப மனைவிக்கே கோவம் தான் உக்ரமா இருப்பாங்கல்ல, சரிங்க சார். அதை போல தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். ஓகேங்க சார். நன்றி துர்கை. சார். அப்புறம் வந்து நீங்க எந்த ஊரு? இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். கண்டிப்பா அங்க காளியம்மன், மாரியம்மன்லாம் இருக்குமா? மாசாணி அம்மன்லாம் இருக்கு, அந்த பக்கம் தானே இருக்கு. ஆமாங்க சார். உக்கிரமான தெய்வங்கள். கோபமா இருக்கும்போது பெண்கள் எப்படி இருக்காங்களோ அதை போல தெய்வங்கள். ஓகேங்க சார். அதுதான் நம்ம உக்ரம்னு சொல்றோம். ஓகே ஓகேங்க சார்.
ஸோ உக்கிரமான பெண் தெய்வங்கள் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க ராகு சார். காலத்துல துர்க்கை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. ஓகே சார். பட்டீஸ்வரன் துர்க்கை, ஓகே சார். அது மாதிரி திருவஞ்சூழியா அஷ்டபுஜ துர்க்கை. திருவஞ்சூழி இருக்கு ஓகே இல்லையா, சார். சுவாமல பக்கத்துல, ஆமாங்க. ஆமாங்க ஒரு சார். ஆமாங்க சார். அஷ்டபுஜ துர்க்கை இருக்கு. அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இது இருக்கு. ஓகே ஓகே சோழன் சார். காலத்துல கட்டப்பட்ட கோயில் எல்லாத்துலயும் அஷ்டபுஜ துர்க்கை இருக்கும். ஓகே ஓகே சார். அது வந்து உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகே, ஓகே ஓகே சார். நல்லது சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம் ஐயா. யாரு? ஐயா சக்தி பாரதிங்கய்யா. நான் உங்களை கூப்பிடவே இல்லையேண்ணா. ஒரு ஜெயராஜன் கூப்பிட்டீங்க இல்லையா 2வது தடவை? சரி, அதுக்கு முன்னாடி கூப்பிட்டீங்கய்யா. நான் மியூட்க்கு அன்மியூட்க்கு பதிலாக மியூட் பண்ணிட்டேன். சொல்லுங்க மேடம். ஐயா நான் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. கொஞ்ச நாள் சரி, அரசாங்க முயற்சி பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேங்க ஐயா. இப்போ இல்ல என்ன பிரைவேட் வேலைன்னு சொல்லுங்க. அரசாங்கத்துல பொதுவா வேலை இல்ல இல்ல பொதுவா பொதுவான வேலை. இருங்க, பொதுவான நான் வேலை. பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. சரிங்க ஐயா. மேல எகிரி எகிரி பேசக்கூடாது. நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க கேட்கணும். ஓகேவா? நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, உங்களுக்கு அரசாங்க வேலை வேணுமா, பிரைவேட் வேணுமா, இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போகணுமா, அது சொல்லுங்க. வேலைக்கு போகணுங்க ஐயா. ரைட், என்ன கேள்வி? இப்ப கேள்வியை தெளிவா கேளுங்க. இப்போ வீட்டுல தொழிலும் செய்துட்டு இருக்காங்க ஐயா, மாமனார் வீட்டுல. அந்த தொழில அதெல்லாம் வேண்டாம் மேடம், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நான் தொழில் சார்ந்து போலாங்களா இல்ல வேலை தேடினா எனக்கு வேலை கிடைக்குங்களா ஐயா? எது எனக்கு சரியா இருக்குங்க ஐயா? நான் தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா? கரெக்டா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்படிதான் கேள்வி கேட்கணும். இப்ப உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு கரெக்டா கேள்வி கேளுங்க பார்க்கலாம். தொழில் சார்ந்து நான் போலாங்களாயா இல்ல வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாங்களையா? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கு மேடம். வேலைக்கு போனா ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. சரிங்கய்யா. தொழிலுக்கு போங்க, நல்லது. உங்களுடைய தொழில் எதுவோ அதுல கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்தினா அதுல நல்லபடியா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பலமா இருக்கு. சரிங்கய்யா. என்ன மாதிரி தொழில் பண்றதா இருந்தா, வீட்டுல ஏதோ தொழில் பண்றதா சொன்னீங்களே? ஐயா மாமனார் வீட்ல இந்த பேக்கரி பிசினஸ் பண்றாங்கய்யா. ஆனா அதுல ம். எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. என்னோட கைத்தொழில்னா தையலுங்கய்யா. பேக்கரியும் நீங்க பார்க்கலாம், கைத்தொழிலும் பார்க்கலாம். உங்களுக்கு சரிங்க. தொழில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தையலும் நல்லபடியா இருக்கு. சரிங்கய்யா. ஆமா. தொழில நல்ல வளர்ச்சி அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் நீங்க சொன்ன நம்பருக்கு இருக்கு. சரிங்கய்யா. அதனால அதை அனுசரிச்சு போகும். ஓகேவா? சரிங்கய்யா. நல்லது மேடம். நன்றிங்கய்யா. சார் ஞானசேகரன் சார். சார் அப்பே ஞானசேகரன். கூப்பிட்டேன் உங்களை. ஆமா சார். உங்களை. ஆமா சார். சொல்லுங்க சார். சார் நான் ராசிபுரம் சார் ஞானசேகரன். சொல்லுங்க சார் நான் செய்கிற சொல்லுங்க. தொழில் சில மாதமாக சுணக்கமாக உள்ளது. என் தொழில் ம். எப்போது சிறக்கும்? என்ன தொழில் பண்றீங்க? டையிங் பண்றேன் சார். துணியா? யான் பண்றேன் சார், ஃபைபர். யா, ஓகே. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 55 சார். சார் உங்க பின்னாடி சத்தம் கொஞ்சம் மீட் போட்டு. இல்ல சார், நான் வீட்டில் தான் சார். உங்க குலதெய்வம் எது சார்? சார் அம்பாயிரம் அம்மன் சார். சக்தி பாரதி கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. சக்தி பாரதி. சரிங்கய்யா. சக்தி சரிங்க. பாரதி. சரிங்கய்யா. சரிங்க 100 வாட்டி சொல்லாதீங்க, மியூட் போடுங்க. சார் அம்பாயிரம் அம்மன். அது எங்க இருக்கு சார்? சார் ஆரகலூர் சார், ஆத்தூர். குலதெய்வம் கோயில் அடிக்கடி போறீங்களா? சார் சித்தப்பார் இறந்ததுனால இப்போ போகல சார். அதுக்கு முதல்ல மாசம் மாசம் போவோம் சார். குலதெய்வம் கோயில 4 பாகத்திலயும் மண் எடுத்துக்கங்க. சரிங்க சாமி. அதை ஒரு மஞ்சள் துணியில கட்டி வீட்டுல பூஜை ரூம்ல வச்சிருங்க. சரிங்க சாமி. பக்கத்துல உள்ள பழைய கோயில்ல வந்து நல்லெண்ணெய் வாங்கி ஊத்துங்க. எங்கெங்கெல்லாம் தீபம் எரியுறதோ அங்க ஊத்திடுவாங்க. சரிங்க சார். இது வந்து உங்க தொழிலுக்கு கொஞ்சம் இந்த தொந்தரவு இல்லாம நல்லபடியா போய் சார்.
ஓகேவா? இது எப்ப சார் சரியாகும்? இது பண்ணாட்டி தான் சார் மாசம். குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும் சார். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே நிறைய சார். கடன்ல மாட்டின்னு இருக்கீங்க, வட்டி கட்டின்னு இருக்கீங்க. ஆமா சார். 6 மாசம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியா போகும். சரிங்க சார். ஓகே. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். பாண்டியன் ராஜா சார் வணக்கம் சார், திருவண்ணாமலை பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு எப்பொழுது கடன் தீரும்? $180 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 167. $167. இந்த கடனை தீர்க்கறதுக்காக ஏதாவது இடத்த விற்கிறதுக்குலாம் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா சார்? ஆமாங்க சார். நெக்ஸ்ட் இயர் சரியாயிடும் சார். கவலைப்படாதீங்க. எப்பங்க சார்? நெக்ஸ்ட் இயருக்குள்ள சரியாயிடும். அடுத்த வருஷத்துக்குள்ள கடன் ம், பிரச்சனையில ம். இருந்து வெளியில வந்துருவீங்க. கவலைப்படாதீங்க. ஓகேங்க சார். இப்ப அங்க இடம் விக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கு. அது எப்ப சார்? அது தீர்ந்துருமா சார் ஒரு வருஷத்துக்குள்ள? தீர்ந்துரும். அது தீர்றதுனால தான் இந்த பதில் வருது. ஓகேவா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். சரியாயிடும். கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். அடுத்து பாரதி. பாரதி பாரதி ரோசி ரோசி வணக்கங்க ஐயா. வணக்கம். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் wait. ரோசி வணக்கங்க ஐயா. வணக்கம். கேள்வி என்ன? முன்னேற்றம் அப்படின்றது அஹ், எந்த வகையில கிடைக்குங்க ஐயா? எது எடுத்தாலும் ஒரு தோல்வி அப்படின்றது இருந்துட்டே இருக்கு. முன்னேற்றம் இல்ல, இது அப்படின்னா யாருக்கு? மோடிக்கா, எல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கா? யாருக்கு இல்ல இந்த தோல்வி? எனக்குதாங்க ஐயா. அப்ப எனக்குங்க ஐயா. எனக்குன்னு சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாங்க எனக்குங்க ஐயா. குலதெய்வத்தை நினைச்சுட்டு இல்ல இயேசுவை நினைச்சுட்டு ம். கரெக்டா கேள்வி கேளுங்க. எனக்கு முன்னேற்றம் அப்படின்றது எப்போ கிடைக்குங்க ஐயா? ஒர்க் பண்றீங்களா இல்ல பிசினஸ் பண்றீங்களா? ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. $360 ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 9ங்க ஐயா. என்ன ஒர்க் பண்றீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? சிஸ்டம் ஒர்க்குங்க ஐயா. அப்பா எப்படி இருக்கார்? அப்பா எல்லாம் ஜாபுக்குள்ள போறது இல்லைங்க ஐயா. வீட்டோட தான் இருக்காங்க. அம்மா அம்மாவும் வீட்டுல தான் இருக்காங்க ஐயா. யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? எனக்கும் எல்லாருக்குமே இருக்குங்க ஐயா. அப்பா அம்மா எனக்கு எல்லாருக்குமே இருக்குங்க ஐயா. இல்ல மேஜர் ஹெல்த் இஷ்யூ யாருக்கு இருக்கு? வீசிங் ப்ராப்ளம் எனக்கே இருக்குங்க ஐயா. அப்பாவுக்கும் இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு. திங்கக்கிழமை சரிங்க ஐயா. சிவன் கோயிலுக்கு போயிட்டு சரிங்க ஐயா. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடுவாங்க. நீங்க கோயில் போவீங்களா? ஆ போறேங்க ஐயா.
இல்ல போவீங்களான்னு கேக்குறேன். நம்ம பேர் ஆ ரோசின்னு இருக்கா? போயிட்டு தான் இல்லைங்க ஐயா போயிட்டு நல்லது. தான் இருங்க ஐயா இந்து ரைட். ஏன்னா நீங்க திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு ம். நல்லெண்ணெய் சும்மா ஒரு 50 எம்எல்ஓ 25 எம்எல்ஓ இல்லை ஒரு இத்தினோண்டு பாட்டில் எடுத்துட்டு போய் அங்கே எங்கெல்லாம் தீபம் எறியறதோ ஏற்றிட்டே வாங்க. ஓகேவா? சரிங்க ஐயா ஒரு 9 வாரம் பண்ணுங்க. சரிங்க ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்க ஐயா அதீதமான மன உளைச்சல் இருக்கீங்க. வேலைக்கு போகிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க. வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. இதை பண்ணுங்க, இது சரியாகும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் மேடம். உடனே ஒரே நைட்டில் சரியாகாது, டைம் எடுக்கும். சரிங்க ஐயா சரிங்க ஐயா ரைட், நல்லது. நன்றிங்க ஐயா சார் நமஸ்காரம் பாரதி. போய் கூப்பிட்டேனே. ஆமா சார், அன்மியூட் அதுக்குள்ளார இன்னொருத்தவங்களை கூப்பிட்டேன். சாரி சொல்லுங்க சார். மேடம். நான் வசிக்கும் வீட்டில் வாஸ்து சரியாக உள்ளதா? எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னை தான் சார். அஹ், நூத்தி 120 ஒரு நம்பர் சொல்லு. 108 சார். வாஸ்து சரியில்லைங்க. ஆமா நீங்க சார், இருக்கிற நான் அதெல்லாம் தனி இருங்க நான் சொல்லிடுறேன். தனி வீடு அது இல்லை அப்பார்ட்மெண்ட்டா? அபார்ட்மெண்ட் சார். ஹவுஸ் ஓனர் அம்மா எப்படி நாங்க இருக்காங்க? தான் இல்ல சார், நாங்க தான் ஓனர் உங்க ஹவுஸ். அம்மா எப்படி இருக்காங்க? எங்க அம்மா நல்லா இருக்காங்க. மாமியார்? மாமியார் இல்ல, தவறிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது இருந்தாங்களா? இந்த வீட்டுக்கு வரும்போது இல்ல, நான் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சின போது இருந்தாங்க. வரும்போது இல்லை, பால் காய்ச்சின போது இருந்தாங்கன்னா புரியல எனக்கு. நாங்க வந்து பால் 2000 காய்ச்சினப்ப இருந்தாங்க, ஆனா அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இல்லை. கரெக்ட் சார். அவ்வளவுதான். இந்த வீட்டில் வாஸ்து ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரி சார். நீங்க தனியா ஃபோன் பண்ணுங்க, சொல்றேன். மேஜர் ப்ராப்ளம் இருக்கு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. அனிதா, சார் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. நான் மருத்துவ படிப்பு தேர்வு எழுதி பட்டம் பெறுவேனா? எம்பிபிஎஸ்ஸா? இல்லைங்க சார், எலக்ட்ரோ ஹோமியோபதி. ஓ, அப்படி ஒன்று இருக்கா? ஆமாம், டிப்ளமா உங்களுக்கு என்ன படிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது மேடம்? 49 கம்ப்ளீட்டட். ஓ, அப்போ கூட இதை எழுதலாம் அப்படியா? அதை பத்தி ஒன்றும் இல்லை, எழுதலாம். இப்போ நீங்க மருத்துவத்துறையில தான் இருக்கீங்க, ஃபர்தரா ஹையர் ஸ்டடீஸ் மாதிரி சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாங்க சார். ரைட், ஓகே. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8. தாராளமா பண்ணலாம் மேடம். அதான் மனநிலையே வரமாட்டேங்குது அந்த இல்லை, படுக்கை நீங்க பண்ணீங்கன்னா அதுல நிறைய இல்லை, உங்க மனோபாவத்தை விட்டுருங்க. அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அதான் மூட்டு வலி இருக்கு, சர்க்கரை இருக்கு, அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. யாருக்கா வெளியே மேஜர் ஆப்ரேஷன் ஆயிருக்கா வீட்டில்? இல்ல வேற ஒன்றும் ஆகலைங்க. பொண்ணுக்கு தான் கண்ணில் லாசிக் பண்ணோம். ஓகே, நீங்க இதை பண்ணுங்க மேடம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். இது பண்ணினா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த படிப்பை நீங்க பண்ணலாம். உங்க மனம் வந்து கோளாறு அடைஞ்சிருக்கு, பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு சோம்பேறித்தனம் ஏதோ ஒன்று உங்களை ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது, மறந்து போயிருது. ஏதோ டெப்தா படிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு அதான் பயமா இருக்கு, என்னடா இது இப்படி முயற்சி இருக்கு. பண்ணுங்க. கண்டிப்பாக அது நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்க சொன்ன நம்பர் வந்து அதை சொல்லுது, அதான் சொல்றேன். ஓகே, ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே. நல்லது. ஓகே. அலமேலு ரவிச்சந்திரன், நமஸ்காரம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. சார், இப்போ நான் வச்சிருக்க ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு அப்ளை பண்றேன் சார். கிடைக்குமா ஃபார் பாண்டிச் எல்கேஜி அண்ட் யூகேஜி? ஆமா சார், பாண்டி பாண்டிச்சேரி. அலமேலு. ரைட். ஆமா சார், ஆமா சார். ஏதாவது நல்ல செய்திகள் உண்டா? நீங்க சொல்றதுல தான் சார்
ரெஸ்டாரண்ட் என்னாச்சு மேடம்? ஹலோ ஹலோ, கட் ஆயிடுது மேடம். நீங்க பேசுறது கேட்கல சார் வணக்கங்க சார். மேடம். நிறுத்து, இங்கே அலமேலு முடிச்சுட்டு வரேன். இருங்க, wait. ஓகே அலமேலு ரவிச்சந்திரன். கேக்குதா சார்? இப்போதான் கேக்குது. சார் அதான் சார் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு அப்ரூவல் அப்ளை பண்றேன் சார். அது கிடைக்குமா அப்படின்றது. சைட் ஓபனிங்காக வெயிட் பண்றேன். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9 சார். கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். நீங்க பேசுறது ஒன்றும் கேட்கல எனக்கு. நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாது. வினோத் பாபு, வினோத் பாபு, வினோத் பாபு, சரவணன் பொன்னை. ஐயா வணக்கம் ஐயா. வினோத் பாபு சொல்லுங்க சார். எனக்கு இருக்கும் கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும்? 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 180 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 150 சார். 150வா? 150. யாரு? சார் என் கேள்விக்கு பதிலே சொல்லுங்க சார், நான் லைன்லயே இருக்கேன். நான் சொல்லிட்டேன் மேடம், உங்களுக்கு தான் பிளாக் ஆயிடுது. இல்ல சார், நான் லைன்லயே தான் சார் இருக்கேன். எங்கேயும் இல்ல, தனியா தான் ரூம்ல தான் இருக்கேன். இல்ல டோர் இல்ல, எல்லாம் இப்ப க்ளோஸ் பண்ணி. நான் ஒன்றும் பொய் சொல்ல. இங்க உள்ள மக்கள்கிட்டே கேளுங்க. ஐயோ நான் அதுக்கு இல்ல சார், நான் கேட்கல. சரி அதை கேட்டுக்கலாமான்னு ஒன்றும் கேக்குறேன். ப்ராப்ளம் இல்லை, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா சார். நீங்க தேங்க்யூ. முயற்சி பண்ணலாம், நிச்சயமா கிடைக்கும். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லது. வினோத் பாபு வாங்க. வணக்கம் ஐயா. எனக்கு எப்பொழுது இருக்கும் கடன் பிரச்சனை நீங்கும்? என்ன நம்பர் சொன்னீங்க? 150 ஐயா. நிறைய கடன்ல மாட்டி முழிக்கிறீங்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா, வட்டி மேல வட்டி கட்டி ரொம்ப சிக்கல்ல இருக்கேன் ஐயா. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகும் சார். ஏதாவது இடம் இருக்கா விற்கிறதுக்கு? இடம் இல்லையா, வீட்டு மேலதான் லோன் போட்டிருக்கேன் ஐயா. அது ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அதை நீங்க அடைக்க வீட்டை இது வாங்கி 1 ரூபா வட்டிக்கு 2 ரூபா வட்டி, 2 ரூபா வட்டிக்கு 3 ரூபா வட்டின்னு மேல மேல போயிட்டே இருக்கு இல்லையா? இல்லையா? ஆமா ஐயா, அப்படிதான் இருக்கு என் நிலைமை. வீட்டை வித்து தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் சார். அவ்வளவு பிரச்சனை வருமா ஐயா? ஆமா, கேர்ஃபுல்லா இதுல டீல் இருந்து பண்ணுங்க. எப்படி ஐயா வெளியே வர்றது? வெளியே வர்றதுங்கிறது இப்ப நீங்க சொன்ன நம்பரே சிக்கலான நம்பர். ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ரைட்டா? ஆமாங்க ஐயா, அப்படிதான் இருக்கு. இப்போ ரொம்ப இது பீக்ல சரியாக இருக்கீங்க. ரொம்ப பீக்ல இருக்கீங்க. யார் கால்ல ப்ராப்ளம் வீட்ல? எனக்கே இருக்கு ஐயா. கால் வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு. நீங்க அந்த வீட்டை விக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் சார். ஐயா, என் குடும்பத்தினருக்கு மாத்தி அமைச்சு கொடுக்கலாம் ஐயா எதை? வீடு. யார் பேர்ல பண்ற போறீங்க? உங்க குடும்பத்துல யார் பேர்ல பண்ணுவீங்க? இல்ல, யாராவது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப அதை வாங்கிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அது போக சீட்டு போட்டிருக்கேன் ஐயா. ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறதுனால சீட்டுங்க இருந்து எடுத்து கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் கடன் நிம்மதியான. பிரச்சனை சீட்டு போட்டாலே கடன் ஜாஸ்தியா போகுதுன்னு அர்த்தம். ம். இந்த சீட்டெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன், அதனால சொல்றேன். சீட்ல ஜெயிச்சவன் எவனுமே கிடையாது. அதனால இந்த வீட்டை மாத்தி எழுதுறது இல்ல வேற யாராவது வாங்கிக்கிறது அந்த மாதிரி பண்றதா இருந்தா பண்ணுங்க. உங்க ரிலேஷன் யாராவது ஒருத்தர், நான் ஒரு 50 லட்ச ரூபா தரேன், என் பேர்ல எழுதி, அதுக்கப்புறம் நீ 50 லட்சம் கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தா நீங்க பண்ணுங்க. பட் வீடு உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க சொன்ன நம்பருக்கு. ஏன்னா உங்க கடன் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க நிறைய வட்டி கட்டியே ஒழுங்கா சோறு திங்கிறீங்களோ இல்லையா, வட்டி கட்டியே பேஜாராயிட்டீங்க. கரெக்டா? ஆமாங்க ஐயா, மாசம் 20,000 ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறேன் ஐயா. ஆனா நமக்கு வட்டி கட்டுறதுனால என்ன எந்த தொந்தரவும் பண்றது இல்லை ஐயா. எத்தனை நாள் தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க? நீங்க உங்க ஜாதகம் தான் சார் பார்க்கணும்.
நாளைக்கு ஃபோன் பண்ணு. ம் ஓகே. நன்றி ஐயா. சார் வணக்கம் சார். சரவணன் பொன்னை வாங்க சார். வணக்கம் சார். ம். சார் என் மனைவி புதிய தொழில் தொடங்கலாம்னு இருக்காங்க. ம். எந்த தொழில் தொடங்கினா லாபகரமா இருக்குமா சார்? இல்ல புதிய தொழில்னா என்ன தொழில்? ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்களா? டைலரிங்கா? இல்ல சார், இல்ல நீங்க சொல்றது நகைக்கடை? சார். இல்ல நான் சொல்றது இல்ல சார். சார் முதல்ல எனக்கு ஹோட்டல் தொழில் நல்லா தெரியும், நான் பண்ணுவேன். இட்லி நல்லா போடுவேன், தோசை நல்லா போடுவேன், இல்ல சைக்கிள் நல்லா பஞ்சர் ஓட்டுவேன், இல்லைன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பேன், இல்லை டூ வீலர் மெக்கானிக்காக போவேன், இல்லை சாஃப்ட்வேரில் நான் பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவேன். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கையில் இருக்கும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இல்லை இருங்க முதல்ல என்ன தொழில் பண்றோன்னு தெரியாமே நான் தொழில் செய்வேனான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கு, என்னத்தையா ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு கடை ஆரம்பிச்சு வண்டியை ஓட்டணும் அப்படின்றாங்க. அப்ப அந்த அந்த தொழில் என்னன்னே தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையோ? கண்டிப்பா. சிவாஜி கட்சி ஆரம்பிச்சு நாசமா போனான் அந்த ஆளு. பாக்யராஜும் அப்படிதான். அடுத்து அண்ணன் ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துல போய் ஈடுபட்டா நம்ம மாட்டிப்போம். சரி. இப்ப கேள்வி கேளுங்க சார். இப்போ ஒரு சிறு தொழில் மாதிரி மாவு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை இட்லி எல்லாம் போடுறல சார். அதாவது உங்க ஒய்ஃபுக்கு சொல்றீங்க, உங்க ஒய்ஃபுக்கு தானே கேக்குறீங்க? ஆமா சார், ஆமா சார். 270 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். சார் 147 சார். 147 பண்ணலாம் சார். அந்த அந்த நீங்க சொல்ற இப்ப இந்த மாவு அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். அதை பண்ணலாம். அது பக்கத்துலயே இன்னொரு வேற ஏதாவது அதுல பண்ணலாமான்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஏதாவது என்ன தொழில் அவங்கள்ட்ட கைவசம் இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு டைலரிங் தெரியும், எனக்கு டிராயிங் தெரியும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது மாதிரி எதுவும் இல்லை சார். அவங்களுக்கு டைலரிங் நல்லா நல்லா சமைப்பேன் வரும். சார். ஓகே, நீங்க அந்த ஃபுட் ஐட்டமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார். அதுக்காக தான் கேட்டேன். சரி ஒரு சின்ன மெஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம், ஹோட்டல் மாதிரி ஆரம்பிக்கலாம். அது அவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கும். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட். ஹலோ 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 ஐயா கேக்குதுங்க ஐயா. சம்பத் குமார். சரி, விக்னேஷ் மணிகண்டன். ஹலோ விக்னேஷ் சார். மணிகண்டன். விக்னேஷ் மணிகண்டன் சொல்லுங்க சொல்லுங்க. சார் என்னோட பேரு சுகன்யா சார். என் தம்பிக்கு எப்போ திருமணம் நடக்கும் சார்? தம்பிக்கு என்ன வயசா இருக்கு? 31 வயசு சார். 12 ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. லவ் ஃபெயிலியர் ஆச்சா அவருக்கு? இல்லையே சார். ஆயிருக்கும். ஓகே. 9 ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர்? அவர் இப்ப ஐடில அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில. நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆயிடும் மேடம். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். வீட்ல இருக்கா? லவ் மேரேஜ் ஆச்சா? சார் எனக்கே லவ் மேரேஜ் தான் சார். அவருக்கும் லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கு தம்பிக்கு. ஓகேவா? அப்படிங்களா சார்? ஓகே சார், ஓகே சார். நல்லது. ஓகே சார். ஐயா வணக்கம், சம்பத்குமார். சம்பத்குமார் சொல்லுங்க சார். நான் உங்களை கூப்பிடவே இல்லை, கூப்பிட்டேனா? கூப்பிட்டீங்க ஐயா, என்னால் அன்மியூட் பண்ணிட்டு டக்குனு நெட்ஒர்க்ல பேச சொல்லுங்க முடியலைங்க. சொல்லுங்க சார். ஐயா எனக்கு எப்போ திருமணம் ஆகுங்கய்யா? என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? எனக்கு 40ங்கய்யா. 12 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 1ங்கய்யா.
12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 4ங்கய்யா. நாலு. குறைந்தபட்சம் 2 வருஷம் ஆகும் சார். ஏதா ஓகேங்கய்யா. குறையுள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீங்க சொன்ன 2ஆம் நம்பருக்கு ஓகே. ஒரு குறையுள்ள ஓகேங்கய்யா. பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த குறைய அந்த ஓகே. பொண்ணு விடவா இருக்கலாம், இல்ல டைவர்ஸியா இருக்கலாம். ஆ. இது ஒரு கண்ணு 1.5 கண்ணா இருக்கலாம். அம்மா இல்ல அப்படின்னு இருக்கலாம், அப்பா இல்லைன்னு இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்கும் ஆ. இல்லையா? ஆ புரிஞ்சுதுங்கய்யா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அம்மா இல்ல. அப்ப தலைப்பிரசவத்துக்கு எப்படி அம்மா இல்லைன்னு என்ன பண்றது? அதனால அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்லாம் ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆ அப்படிதானே ஓகேங்கய்யா. பண்ணுவோம் புரிஞ்சுது. நம்மலாம். ஆமா நம்மளுடைய மனித பேசிட்டேன். இயல்பு அந்த மாதிரி தான். ஆ. அதை போல செய்யாம ஒரு குறையுள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஒரு டைவர்ஸ் ஆனது ஒரு ப்ராசஸ் இருக்குங்கய்யா. அது நடக்குமா? நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு அம்மா இருக்காங்களா? இருக்காங்கய்யா. அப்பா? இருக்காங்கய்யா. குழந்தை ஆ இல்லைல்ல? டைவர்ஸ். குழந்தை இல்லைங்கய்யா. தாராளமா அதை ட்ரை பண்ணுங்க சார். அது உங்களுக்கு முடிவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, ஓகேங்கய்யா. ஓகே. ட்ரை பண்ணுங்க. ஓகே. நன்றிங்கய்யா. நல்லது. புலமை. புலமை யாரு? புலமை. படி. அம்பிகா. புலமை. ஹலோ ஹலோ வணக்கம் புலமை. ஐயா. புலமையோட அம்மா ஆ, தான் ஐயா பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. ஐயா எனது 2வது மகனுக்கு எப்போது அரசு வேலை கிடைக்கும்? என்ன வயசா இருக்கு அவருக்கு? 31ங்க ஐயா. எத்தனை வயசு வரலையும் கிடைக்கும்? அது இந்தபடி 40க்குள்ள கூட கிடைக்காது. இல்ல 40 வரலையும் சான்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். இருக்குங்க ஐயா. உங்களோட 2வது மகனுக்கு இல்லையா? ஆமா, எனது 2வது மகனுக்கு எப்போது அரசு வேலை கிடைக்கும்? 7க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7 5ங்க ஐயா. இன்னும் 2 வருஷத்துல கிடைக்கும் மேடம். ஓகே ஐயா. கண்டிப்பாக கிடைக்கும். சரி, தேங்க்யூ ஐயா. அம்பிகா. அம்பிகா ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா எனக்கு எப்போது அரசாங்க வேலை கிடைக்கும்? எத்தனை வயசு வரலையும் கிடைக்கும்? ஐயா எங்க டிஃபார்ம்ல வந்து 59 வரைக்கும் இருக்குங்க ஐயா. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 270ங்க ஐயா. 270. 70ங்க ஐயா. 270. இதுக்கு முன்னாடி ஏதாவது கிடைச்சி அந்த டிபார்ட்மெண்ட் வேணாம் ஏதாவது விட்டீங்களா நீங்க? இல்லைங்க ஐயா அப்படி விடலைங்க. ஆனா இன்டர்வியூ போயிருந்தேங்க. ஒரு 3 டைம் இன்டர்வியூ போயிருந்தேன். எனக்கு சக்சஸ். அமையலைங்க. சக்சஸ் ஆகலைங்க ஐயா. மேக்ஸிமம் இந்த 1.5 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கேரண்டி மேடம். சரிங்க ஐயா. இது கிடைச்சிடும். படிப்புலயே இல்லை, ஏதாவது கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க? என்னங்க? நான் படிச்சதுக்கே இருக்காங்க ஐயா. இல்ல எந்த இதா இருந்தாலும் நம்ம வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாமாங்க ஐயா? கவர்மெண்ட் ஜாப் தானே உங்களுக்கு வேணும். எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தானே சம்பளம் வந்தா போறோம் அவ்வளவுதான். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐஏஎஸ் ஒருத்தன் தான் தீர்மானமா வேலை செய்யறான். அதான் ஐஏஎஸ் ஆகி பெரிய ஆளானு. பாக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி அங்க போய் உட்காந்துடுறாங்க. அவ்வளவுதானே. ஆமாங்க ஐயா. யாருக்கா டார்கெட் இருக்கா? நான் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணி பெரிய பெரிய பாலம் கட்டி தமிழ்நாட்டை வல்லரசாக்குவேன் அப்படின்னு எவனா சொல்றானா என்ன? அப்படியெல்லாம் யாருமே இல்லைங்க. ஒரு வேலையும் சொல்றது கிடையாது. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் வேணும், கை நிறைய சம்பளம் வேணும், ப்ரொமோஷன் வேணும், அவ்வளவுதான். அது எந்த டிபார்ட்மெண்ட்டா ஆமா. இருந்தானே. அதுவும் ஆர்டிஓ, இந்த இது சேல்ஸ் ம். டாக்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைச்சேன்னா ஜாலி தான் இல்லையா? அதான். வாத்தியாருக்கு தான் பிரச்சனை. ஆமாங்க. ஏன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஆமா. இன்கம் வராது. அதை போல தானே இந்த சமூகம் இருக்கு. அரசும் அப்படித்தானே இருக்கு.
ஆமாங்க. அதனால எனி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப அதுவா நன்றி. வரும். ஓகேவா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. நல்லது. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்து வெங்கடேஷ். வணக்கங்கய்யா. பிரீத்தி வணக்கம். பேசுறேங்க, பல்லடத்துல இருந்துங்க. சொல்லுங்க. என்னோட கல்யாண வாழ்க்கை சிக்கலா போயிட்டு இருக்குங்க. இதுக்கு எப்படி முடிவு எடுக்கிறது? என்ன மாதிரி இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வரும்? எத்தனை பசங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன வயசு அ உங்களுக்கு? இல்ல 2 மாசம் தாங்க ஆச்சு. கல்யாணம் பண்ணி. ஆண்டவா. 2லிருந்து 3 மாசம் தான் ஆச்சுங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 8. சபாஷ். மாமியார் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களால நிறைய ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கா அப்படி? ஆமாங்க. இது டைவர்ஸில் தான் முடியும் மேடம். உங்களுக்கு 2வது திருமணம் தான் சிறப்பாக இருக்கும். ஓகேவா? சரிங்கய்யா. இந்த நன்றிங்க. திருமணத்தில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. சரிங்கய்யா. ஏன்னா அவர் உங்களை புரிந்து கொள்ளும் நபராக இருக்கவே மாட்டார். ஆமாங்க, ஆமாங்கய்யா, ஆமாங்க. டே 1லேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடுது. ஆமாங்க, ஆமாங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடுது. அதனால இது ஆமாங்கய்யா. ஆமா. ரொம்ப அமிக்கபுளா, சமாதானமா அவர் நல்லபடியா கல்யாணம் செட்டில் ஆகட்டும். நீங்களும் நல்லபடியா கல்யாணம் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு இதுக்கு வாங்க. சரிங்க. ஓகேவா? சண்டை சரிங்க. போட்டு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் போனீங்கன்னா 10, 15 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள ஜட்ஜு செத்து போடுவான், நம்மளும் செத்து போடுவோம். அதெல்லாம் வேண்டாம். சரிங்கய்யா. டக்குன்னு முடிச்சு அவர் சௌக்கியமா இருக்கட்டும், நம்மளும் சௌக்கியமா இருக்கும். கரெக்டா? ஆமாங்க. அதே போல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு உங்களுக்கு 2வது சரிங்க. திருமணம் தான் நல்லா இருக்கும். நீங்க சரிங்க. சொன்ன நம்பர் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சரிங்கய்யா. உங்க வீட்ல இருக்க கேன்சர் இருந்ததா? கேன்சர். ஆமாங்க, ஆமாங்க. பாட்டிக்கு இருக்குங்க. யார் பாட்டிக்கு. அப்பாவோட அம்மா. இருக்காங்களா? இருக்காங்க. யாரு கண்ணுல ப்ராப்ளம்? அப்பாவுக்கு. பக்கத்துல அப்பாவுக்குன்னு யார் சவுண்ட் விடுறது? அப்பா இருக்காங்க. பக்கத்துல அப்பா இருக்காங்க. ரைட். நீங்க இப்ப இதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த டைவர்ஸை தீர்மானம் பண்ணுது. தப்பா நினைச்சுக்காங்க மேடம். இல்ல இல்லைங்க. நான் சொல்லுங்க. உங்களுடைய அடுத்த லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேனே தவிர நான் பிரிக்கிறதுக்கு வரல. இல்ல சொல்லுங்க. முதல் திருமணம் சரியா இருக்காதுங்கிறது உங்களுடைய நம்பர்ல காமிக்குது. உங்க வீட்ல சரிங்க. கேன்சர் என்ன எப்படி நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆமாங்க. ம். அதனால 2வது திருமணம் சிறப்பா இருக்கும். இதை வந்து அமிக்கபுளா எவ்வளோ சமாதானமா முடிக்கணும் முடியுங்க. சண்டை போட்டு போலீஸ் அது இது கேஸ் எல்லாம் போயிட்டு எல்லாம் வேண்டாம். சரிங்க. நீங்க உங்க லைஃபை பாருங்க, உங்க வயசை பாருங்க. ஓகேவா? ஆனா அவங்க அப்படி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. பையனும் வந்துட்டு விவாகரத்து கொடுக்க மாட்டேன்ற மாதிரி நீங்க தான் உங்க இருக்கான். ஜாதகத்தை நாளைக்கு என்கிட்ட பாருங்க மேடம். சரிங்க. ஓகேவா? சரிங்கய்யா. ரைட். நன்றிங்கய்யா. நல்லது. சரி, இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். மீதி ஆட்களுக்கு நாளைக்கு சொல்றேன். நீ எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்குள்ள 9 மணி ஆயிடும். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் நன்றி. நாளைக்கோ நாளைக்கோ நான் திருப்பி இந்த கிளாஸ் போடுறேன். இந்த கிளாஸ் நல்லா இருந்ததா? எல்லாரும் கொஞ்சம் மிக ஓரளவு அருமையா நம்பிக்கை இருந்தது. வந்தது. நன்றி. மிகவும் ரொம்ப நன்றி. நன்றி. இருந்துச்சுங்கய்யா. நல்லது. மிகவும் பயனுள்ளதாக மிகவும் பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. தேங்க்யூ சார். நாளை சந்திப்போம். ஓகேவா? நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. எல்லோரும் நன்றி. சகல சௌபாக்கியமும் பெற்று நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு மகாபெருவர் அனுகிரகத்துல சௌக்கியமா இருக்கணும். தேங்க்யூ. ஆல் தி நன்றிங்கய்யா. பெஸ்ட்.